நேற்று நைட் ஆக்சுவலாக ப்ரிப்பேர் பண்ணும்போது சரி நாளைக்கு வந்து என்ன பேசலாம், யூஸ்வலாக வந்து அப்படி ஒரு ப்ரிப்பரேஷனே இருக்காது. நான் பாட்டுக்கு ஜாலியாக அப்படி காலைல குளிச்சு கிளம்பி தலை சீவிட்டு வந்துடுவேன், தோன்றதை பேசிட்டு போயிடுவேன். பட் இங்கே வந்து கரெக்டாக பேசிடணும், ஏன்னா எப்பயுமே ஏதாவது உளறிடுவேன், ஜாலியாக ஏதாவது ஜோக் போட்டு போயிடுவேன். இப்போ சரியாக அட்ரஸ் பண்ணிடணும், எல்லாரையுமே கரெக்டாக பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ப்ரிப்பேர் பண்ணேன். பார்த்தா எல்லாருமே அப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க போல். ஏன்னா எல்லாருக்குமே அது சிமிலராக அந்த விஷயம் இருக்குல்ல. நான் சொல்கிறது தி ஒன் அண்ட் ஒன்லி யுவன் சார். ஸோ ஏறின எல்லாருமே அவங்களுக்கு எவ்வளோ பர்சனல் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க சார். பட் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார். ஸோ இந்த சோஷியல் மீடியாவில் சின்னதாக ஏதாவது நமக்கு பிடிச்ச ஒரு நபரை பற்றி குட்டியாக வந்தால் கூட ஒரு மாதிரி கோவம் வரும் இல்லை சார், அந்தளவுக்கு பர்சனல். யாராவது ஏதாவது சொல்லும்போது திரும்ப போய் கமெண்ட்டில் நம்மளால் எதுவும் சொல்ல முடியாது. நான் பக்கத்தில் இருக்கவங்களை நிறைய டச் என்ன இப்படி சொல்கிறாங்க, எது இப்படி, அவர் தலைவன் வேற ரகம். ஸோ அப்படி ஒரு லவ் இருக்கும் எனக்கு எப்போவுமே. ஐ திங்க் நான் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது துலாத மனமும் படம் வந்து ரிலீஸ் ஆச்சு சார். ஸோ அப்போ வந்து அதில் இருக்க பாடல்கள் எல்லா பாட்டுமே வந்து துளுவதலமை, சாரி அதான் சொல்லல சார், எப்பயாவது வளரிடுவேன்ட்டு இந்த வளரிட்டேன் சார். 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது துளுவதலமை ரிலீஸ் ஆயிருந்தது. அதுல இருந்த பாடல்கள் எல்லாமே ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். ஸோ அப்போ வந்து எங்கேயாவது பாட்டு ஓடிச்சுன்னா நின்று கேட்டுட்டு போவோம். ஏன்னா என் வீட்டில் வந்து டேப் ரெக்கார்டரோ இல்லை டிவியோ அந்த டைம்லலாம் கிடையாது. ஸோ என்னோட கசின் வீட்டில் தான் இருக்கும். அந்த ஆடியோ கேசட்டை வாங்கிட்டு போய் அங்கே கேட்பேன். அப்படியே கட் பண்ணால் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் மன்மதன் ரிலீஸ் ஆச்சு. அப்போவும் பாட்டை வந்து வெளியில் கேட்டிருப்போம். அப்போ வீட்டுக்கு டிவியில் வந்துருச்சு. ஸோ மியூசிக் சேனலில் வரும், அப்போ நின்று பார்த்துட்டு இருப்போம். ஸோ அவ்வளோ பிடிக்கும் அந்த மியூசிக் எல்லாமே. ஸோ ஆடியோ கேசட்லேருந்து சிடியாக மாறும்போது கம்ப்யூட்டரில் வந்து MP3 பிளேயர் இருக்கும். அதில் வந்து பிளேலிஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணி கேட்கலாம். எஸ், வின்ஆம்பில் வந்து நம்ம கிரியேட் பண்ணி கேட்கலாம். அப்படி வந்து ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணும்போதெல்லாம் கேட்கணுன்றதுக்காக கிரியேட் பண்ண பிளேலிஸ்ட் வந்து யுவன் சார் இதுதான். ஸோ 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது மியூசிக் டைரக்டர் யாருன்னெலாம் தெரியாது, மியூசிக் பிடிக்கும் கேட்க ஆரம்பித்தோம். ஒரு 10th படிக்கும்போது யார் இந்த பாட்டை போட்டது அப்படின்னு தெரிஞ்சு கேட்க ஆரம்பித்தோம். ஸோ அங்கேருந்து அப்படியே ட்ராவல் ஆகி வந்துகிட்டே இருந்தால் இந்த ஸ்டேஜ்லலாம் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பாட்டு போடுவாங்கல்ல. ஸோ அந்த பாட்டில் சாரோட மியூசிக்கில் வந்து தனுஷ் சார் வந்து ஸ்லீவ்லெஸ்ஸில் ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருப்பார். அதை பார்த்துட்டு இதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜில் சாரோட பாட்டுக்கு நெருப்பு கூத்தடிக்குது பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடினது. அங்கேருந்து சன் மியூசிக்கில் வந்து ஷோஸ் பண்ணும்போது என்கிட்ட கேட்டாங்க, எல்லா விஜேஸ்க்கும் தனித்தனி இன்ட்ரோ வீடியோ பண்ணாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது எனக்கு ஒரு இன்ட்ரோ வீடியோ பண்ணாங்க சார். உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரில, நேரில் பார்க்கும்போது சொல்லலை. நான் இப்படி இங்கே நின்று தான் இதை சொல்லணும் அப்படின்னு ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன் சார். ஸோ அதனால் சன் மியூசிக்கில் வந்து எல்லா ஆங்கருக்கும் வந்து தனித்தனியாக வீடியோ பண்ணும்போது எனக்கு ஒரு வீடியோ பண்ணாங்க. அப்போ சேனலில் வந்து செம்ம மாசா பயங்கரமாக ஒன்று பண்ணிவிடுவோம் அப்படின்னாங்க. பட் அந்த ஷூட்டில் என்ன ஆச்சுன்னா, போட்டில் முன்னாடி நின்று போயிட்டு இருக்கும்போது இந்த போட்டை லைட்டாக திருப்பிட்டாங்க சார், தண்ணிக்குள்ளே விழுந்துட்டேன். சரி ஓகே, செம்ம மாசா பண்ணணும்னு நினச்சிங்க, பட் காமெடியாக முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக் இதுக்கு என்ன பாட்டு போடலாம் அப்படின்னு கேட்டாங்க. நிறைய மாசான மியூசிக்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. பட் எனக்கு ஸ்பெஷலாக என்ன தோணுச்சுன்னா, அப்படி ஒரு மாஸ் இன்ட்ரோலாம் வேணாம், இது அங்கே ஆக்சுவலாக என்ன நடந்ததோ அது வீடியோவில் ரிப்ளிக் ஆகணும், அந்த மாதிரி ஃபன்னாகவே இதை ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாஸ் ஹீரோஸ்க்கு பயங்கர மாசாக போட்டிருந்தீங்க சார். ஆனால் சென்னை 28 வந்து ஜெய்க்கு வந்து ஒரு மியூசிக் போட்டிருப்பீங்க. அந்த மியூசிக் எப்படி இருக்குன்னா, பயங்கர மாசம் ஆரம்பித்து போய் ஜெய் பாத்ரூமில் உட்காந்து அழுகிற மாதிரி காமெடியாக முடிஞ்சிருக்கும். எனக்கு அந்த பாட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லி என்னோட விஜே ஐடியோட மியூசிக் வந்து ஹே வாராண்டா பாட்டு தான் போட்டிருந்தோம். ஸோ எனக்கு அவ்வளோ பர்சனல் யுவன் சார். ரொம்ப நாள் அந்த பாட்டு இவருக்கு போட்டதே நினைச்சிட்டு நிறைய காலேஜில் இப்பயுமே நான் காலேஜ் ஸ்டேஜ் ஏறும்போது ஹே வாராண்டா தான் சார் போடுறாங்க. ஸோ அப்படி யாருக்கோ போட்ட பாட்டை எனக்கா ஓன் பண்ணிக்கிட்டது போய் இப்போ எனக்குன்னு என் தலைவன் மியூசிக் பண்ணியிருக்காப்புல. ஸோ ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம் சார். அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியாது. பட் பை த பாட்டம் ஆஃப் ஹார்ட் ரொம்ப ஹாப்பியாக சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுறேன் ஸ்வீட் ஆர்ட் பண்ணதுக்காக. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் சார். ஃப்ரம் த டே ஒன் அந்த நெரேஷனில் ஆரம்பித்து இப்போ வரையுமே ரொம்ப கிரேட்ஃபுல்லாக நிறைய இடத்துல நானும் சுனித்தும் ஃபீல் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி சார். நான் இதெல்லாம் பார்த்துருக்கேனே, உங்கள் கால் வரும் 2 பேர் இப்படி வச்சுக்கிட்டு யுவன் சார் கால் பண்ணுறாரு நமக்கு அப்படின்ட்டு எடுக்கவே மாட்டாங்க. அண்ட் தேசிங் பெரியசாமி சார், இளன் பிரதர், பொன்ராமண்ணா, ஸோ சார், ஸோ சுரேஷ் சார், ஸோ வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. அண்ட் ஆமாம் சார், உண்மையிலேயே போஸ்டர் ரெஃபரன்ஸ்க்கு நாங்கள் வந்து கண்ணுக்குள்ளே எடுத்தால்தான் பார்த்தோம். அண்டு படத்தில் பியார் பிரேமா காதல் சம்மந்தமாக நிறையா இருக்கும், நீங்கள் பாருங்கள். ஓகே
செந்தில் சார் படம் பார்த்தோன்னே கால் பண்ணி இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு விஷ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஃப்ரம் தேர் நாங்கள் நம்பிட்டு இருப்போம் நம்ம படம் நல்லா இருக்குது நல்லா வருது அப்படின்னு நம்ம நிறைய நம்புவோம். ஸோ அதை வந்து வெளியிலேருந்து யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்துட்டு இந்த படம் சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கணும்ல சார். அந்த கான்ஃபிடென்ட் 5 ஸ்டார் செந்தில் சார் தான் கொடுத்தது. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நல்லா இருக்குன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் கூட சேர்ந்து எங்கள் படத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பார்ட்னர், நம்மளோட லைஃப் பார்ட்னர் வந்து எல்லா விஷயத்துலேயும் கூட துணையாக நிற்கும்போது அது ஒரு தனி ஃபீல் அது. ஸோ என்னோட எல்லா ஸ்ட்ரகிள்லையும் என்னோட எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லேயும் எப்போவுமே சிரிச்ச முகமாக ஹாப்பியாக அந்த வீட்டு கதவை திறக்கும் போது வீட்டுக்குள்ளே இருக்கவங்க ஹாப்பியாக இருந்துட்டாங்க அப்படின்னா நம்ம எங்கே போனாலுமே நம்மளால் ஹாப்பியாக இருக்க முடியும். ஸோ அவங்களும் ஹாப்பியாக இருந்து என்னை எப்பயும் ஹாப்பியாக வச்சுருக்க மை லவ் ஸ்ருதி, ஐ லவ் யூ ஸோ மச். எஸ், எல்லார்ட்டையும் கேட்ட மாதிரி என்னோட ஸ்வீட் ஆர்ட் ஆல்வேஸ் ஸ்ருதி. லவ் யூ ஸோ மச். ஐயோ அழுகுறாங்க. ஐயோ கேமரா இருந்தா ஓகே. இப்போ என்ன அழுகுது? படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள நிறைய பண்ணி வச்சிருக்கேன். அப்போ அழுவாங்க பாரு. ஸ்ருதியை அளவிட்ட லியோ. நீங்க வந்துட்டு ஸ்வீட் ஹார்ட் நீங்க பேசி அதை தயவு செஞ்சு பேசி கண்டென்ட் வாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ். நாங்க என்ன பண்ணுவோம், எங்களுக்கு 2 வரி ஏதாவது இல்ல அது ஷோல கான்சர்ட்ல தானே, இது ஆடியோ லான்ச். கரெக்டா பாட சொல்றாரு. எஸ் சார், எஸ் சார். என்ன எஸ் சார்? நீ தான் கேட்டு வாங்கி. அவர் என்ன சொன்னாருன்னு எனக்கு கேட்கலப்பா. 2 வரி பாட சொன்னேன். அது கான்சர்ட் சார், அது கான்சர்ட்ல கான்சர்ட் இசைமழை நனைய தயாரா? கான்சர்ட்ல இதுல என்ன பண்ண? நீ சிரிக்கின்ற போதிலும் நீ அழுகின்ற போதிலும் வழி துணை போலவே நான் இசையுடன் தோன்றுவேன். I'll be there for you. 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 Thank you. Thank you sir, thank you. அண்ட் இதில் ஏதாவது நான் யாராவது மென்ஷன் பண்ண இது மிஸ் பண்ணியிருந்தேன்னா சாரி, மறந்துருப்பேன், தப்பா நினச்சிக்காதீங்க. கண் கலங்கி நிக்கிறாப்ல பிரதர். அங்க பாருங்க, கண்ணுல தண்ணி பாரு, அழுதுட்ட வந்துருச்சு. ஒழுங்கா தம்ப்நெயில் கொடுத்துருக்கே பாரு. ஒரே ஒரு தடவை இப்படி பண்ணு, ஒரு தடவை பண்ணுப்பா. அப்படி வந்துச்சு பாதா, ஒரு மாதிரி கட்டுப்படுத்தி நிக்கிற அமைதியா. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் சார். அண்ட் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு உங்க வாயாலே சொல்லிட்டீங்க. ஸோ 14ஆம் தேதி. And Jayaprakash, I think he was working with UN Records, so he bought this இந்த டீமை உள்ள வந்து கதை கேட்க வச்சது நான் நினைக்கிறேன் at the start time. ஸோ அவருக்கும் என்னுடைய நன்றி. எஸ், ஸோ ஜேபி தான் வந்து ஃபுல்லாக இதை ஸ்டார்ட் பண்ணது டு தி எண்ட் வரையும் ஜேபி வாஸ் தேர். ஸோ லவ் யூ ஜேபி. இது எல்லாமே ஆரம்பித்து நடந்ததுக்கு காரணம் ஜெயபிரகாஷ். ஸோ லவ் யூடா தம்பி. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங் ஜேபி. எஸ் ஜேபி, லவ் யூடா. நானும் சொல்லிட்டேன்டா. கேப்பா வெளியில் வந்து நீங்கள் ஒன்று கூட சொல்லலை இதை பற்றி. ஸோ இப்போ உங்களுக்கு ப்ரோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நானும் கேட்டிருப்பேன் மெசேஜில் உங்களுக்கு. தேங்க்யூ.